ஸோ ஹை கைஸ், வெல்கம் டு அனதர் வீக்கெண்ட் vlog. இது சண்டே. காலையிலேருந்து என்னென்னு பண்ண போகிறேன், அதுக்கப்புறமா இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் வெளியே போகிறேன். அதையும் உங்களுக்கு இந்த விலாகில் ஷூட் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ மார்னிங் 6 AM ஆச்சு. ஸோ நான் என்னோடய ஜிம்முக்கு போகிறேன். போயிட்டு இன்றைக்கி பெருசாக ட்ரைனிங் இருக்காது, ஜஸ்ட் கார்டியோ மட்டும் தான். என்ன ரெஸ்ட் டேஸ் இல்லையா, ஸோ அதுக்காக. அண்ட் திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். ஜிம்முக்கு போகிறதுக்கு நார்மல் அவுட்ஃபிட் தான். ப்ளீஸ், காலங்கத்தால் ஊரே அமைதியாக இருக்குது. இவ்வளோ சோம்பேறித்தனமாக இருந்தால் வேலைக்கு ஆகாது. சரி விடுங்க, எனக்கு ஒரு நாள் நான் சீக்கிரமாக எழுந்துட்டு இவ்வளோ கதை பேசுவோம். அப்படி தான் கைஸ், நான் மேட்டுன்னு தெரில. நான் இவ்வளோ காலையில் வந்ததுக்கு ஆச்சரியமாக ஜிம் இன்னும் ஓப்பனே பண்ணல. அதனால் வெயிட் பண்ணிருக்கேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் ஜிம்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், இன்னொரு மட்டும் சொல்ல மாட்டேன். ஜிம்மு காலங்கத்தில் கிளம்புறதுனால ஒரு மோட்டிவேஷன் சாங்கோட கிளம்புனேன். பட் ஆனால் அது என்ன மேட்டர்னா, நான் ரூமில் கேட்டுட்ருந்தேன். சரி, ரூமில் வந்து இப்போது ப்ளே பண்ணிங்க, அதை வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா என் ரூம்மேட் தூங்கினா இருக்காரு. அதனால் அந்த கிளிப்பை மட்டும் நான் இதோட கைஸ் என்னாச்சுன்னா, நான் இது வரைக்கும் மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் இது வரைக்கும் அந்த ஜிம்முக்கு போயிருக்கேன். சாட்டர்டே சண்டே நான் போனதே கிடையாது. சண்டே என்னன்னு டைமிங் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 10 மணிக்கு தான் இருப்பேன் நான். அப்போ காலங்கத்தால் 6 மணிக்கெலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஆர்வமாக இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க? சரி, ஓகே, அது அவங்க கஷ்டம். அதனால் நான் ஆக்சிடெண்ட்டாக ஜென்ரலாக எங்கள் ஏரியா சுற்றியே ஒரு வாக் விளாண்டுருங்க. எனிவே ட்ரெட்மில்லில் போனால் என்ன, செல்லில் போனால் என்ன கொஞ்சம் வண்டி வரும், காற்று ஓரமாக போகணும். பட் ஸ்டில் காற்று வாங்கிட்டு போகிறது நல்லாயிருக்கும். ஸோ நான் அப்படியே போகிறப்ப ஏதாச்சும் நல்ல ஷார்ட்ஸ் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை கைஸ், பார்க்க இந்த ஆரஞ்ச் சன்செட்டோட பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் காலங்காலத்தில் இவ்வளோ பேர் வண்டியில் ட்ராவல் பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் காலங்காலத்தில் முடிச்சிடுறாங்க பார்த்தீங்களா, இவ்வளோ காலையில். இதே ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம் டெய்லி காலையில் ஏச்சுக்க. ஆக்சுவலி வாக் வந்து நல்ல விஷயமாக போச்சு. எனக்கு ஒரு ஏரியாவில் ஒரு ஃபேவரட்டான ஒரு இடம் இருக்கும், அது மெயின் ரோட்லேயே இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன், லைக் நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம எங்கே போனாலுமே நம்ம கூட வரும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி என்னோடய ரூம் பக்கத்துலேயே என்னோடய ஒரு ஃபேவரட்டுக்கான ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் இப்போ எடுத்து காட்டுறேன். இஸ் நன் அதர் தென் சினிமா தியேட்டர். இட் மேக்ஸ் மீ வெரி ஹாப்பி. அண்ட் தென் முக்கியமான விஷயம், அண்ணன் போஸ்டர் இருக்குது, ஆனால் படம் வரல. கூட இருக்கவங்க படம்லாம் வந்துருச்சு, அண்ணன் படம் வரல. கடைசி படம் நான் ஒத்துக்கிட்டாலுமே படம் பார்க்கறதுக்கு இன்னும் படம் வராமல் இருக்கனால கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி போனது ரவுண்ட் நம்பர் 1, இது ரவுண்ட் நம்பர் 2. A few inches later. கைஸ், ஜெயலலிதா படத்தில் ரஜினிக்கு அந்த மாதிரி ஆகிட்டானுங்க. கடைசி அந்த நம்ம காலைல சொன்னோம் இல்லையா, அந்த சண்டே அன்னைக்கு மட்டும் லேட்டாக தான் நிற்பாங்கன்னு, அது ஃபேக்கு. அது ஃபேக்கு. பார்த்தா ஜிம்மு இருக்குது, அதுதான் நான் போயிட்டுருக்கேன். நான் மேலே போயிட்டு ஜிம்முக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபைனல் கிலோமீட்டர் ஜிம் போனால ஜிம் இப்போதைக்கு கொஞ்சம் காலைல அமைதியாக இருக்குது. அதுதான் நான் வாய்ஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கைஸ், ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி இந்த ஜிம் இருக்கு இல்லையா, இது வந்து என்னோடய பிஜியோட ஒரு ரிலேட்டட் தான். ஸோ அதனால் பிஜி ரூமில் தந்துடுறவங்களுக்கு இங்கே ஜிம் ஆக்டிவ் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக என்னோட இந்த மந்த்க்கான பில் ஸ்லிப்பை கொண்டு வந்து கொடுத்தா தே வில் மேக் எ கார்டு. ஸோ இட்ஸ் லைக் அன் ஆக்சஸ், டெய்லி வந்துட்டு போய்க்கலாம் நான். ஸோ ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டார்ட் த ஒர்க் அவுட். நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், அவ்வளோதான், முடிஞ்சிச்சுன்னா நான் என்னோடய 10,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அது போதும், 10,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணது இன்றைக்கி. ஏன்னா இதுக்கு மேலே ஈவினிங் வெளியே போகிறேன்னா நடக்க போகிறேன். ஸோ அதனால் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். பீச்சில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் தரேன், நான் பிரேக்ஃபாஸ்ட்டு என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு முடிஞ்சால் அதையும் வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக என்னோடய வாஷிங் லிக்விட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அது வாங்குவோம். அதுக்கப்புறம் சரி அப்படியே சேர்த்து டின்னருக்கு வந்து எக்ஸும் வாங்கிட்டேன். பிகாஸ் திருப்பி கீழே போய் வாங்கிட்டு வர முடியாது, ஏன்னா ஈவினிங் போய்ட்டு அந்த டயரில் வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ அதில் தீஸ் ஆர் திங்ஸ் வாங்கிட்டேன். ஸோ கைஸ், இந்த வாரம் மீல் ப்ரெப்புமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் நான் ஆல்ரெடி இந்த வாரம் ஊருக்கு கிளம்புறேன்றதுக்காக முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் ரொம்பவே ஷார்ட்டாக தான் நான் திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதை காட்டுறேன். இது வரைக்கும் இல்லையா, இந்த மீட்டாஸா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போன்லெஸ் சிக்கன், இது ஒரு 500 grams. ஆக்சுவலி இது வந்து எனக்கு பிக் பாஸ்கெட்டில் டிஸ்கவுண்ட்டில் வந்துச்சு. அது எப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட் ஆக்சுவலி பெருசாக அந்த ஆன்லைன் ஆர்டர்ஸ், பிக் பாஸ் கூப்பன் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டான். ஸோ அதனால் உங்களுக்கும் அந்த மாதிரியா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக நம்பரை வாங்கி ஓடிபியை கேட்டு நீங்களே யூஸ் பண்ணி இந்த மாதிரி திங்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க.
100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருக்கணும். அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் விளம்பரம் பண்ணி ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருங்க. இதுதான் ஐடியா. இட்ஸ் நாட் பேட், இட்ஸ் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப். கைஸ் வாரத்தோட முதல் வேலை பக்காவாக முடிஞ்சிச்சு. One eternity later. ஹாய் கைஸ், நான் இப்போ ஒரு பெரிய நாப்க்கு அப்புறமா நான் எங்கே கிளம்பணுமோ கிளம்பிட்டேன். ஸோ ரெடி ஆகிட்டு இப்போ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கேன். பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு பஸ் ஏறிட்டு அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன் எங்கே போகிறேன்ட்டு. A few inches later. என்னடா பண்ற? It's the most awaited filter coffee ice cream. பயங்கரமா இருக்கு. ஃபில்டர் காஃபி ஐஸ்கிரீம் ஃபார்ம்ல சாப்பிட்டா அப்படி இருக்குமோ ரியலா அப்படி இருக்கு. உண்மையிலே ஃபில்டர் காஃபி பிடிச்சிருந்தா ஐஸ்கிரீமும் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ரெண்டுமே வித்தியாசமான காம்போ தான். என்ன ரெண்டுமே பிடிச்சிருந்தா சரத் வந்து என்னன்னா ஃபில்டர் காஃபி வித் வெண்ணிலா அந்த மிக்ஸ் வாங்கியிருக்கான். அது அப்படியே மேல போர் பண்றா. அமுக்குடா. அவ்வளவுதான், மேல அப்படியே ஃபில்டர் காஃபி எசன்ஸோட போட்டு என்ஜாய் பண்ண போறோம். ஃபில்டர் காஃபி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வெண்ணிலாவோட சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லு. அதான் நல்லா இருக்கா இல்லையா? உண்மையிலே நல்லா தான் இருக்கு. பட் ஆனா 75 கொஞ்சம் அதிகமான ரேட் தான். ஒரு 15 தான் ஓகேவாடா. 50, 55, 60 இருந்தா ஓகே. பட் ஸ்டில் எப்பயோ ஒரு நாள் வந்து நாங்க இப்போ ட்ரை பண்றதுனால நல்லா தான் இருக்கு. எனக்கு உண்மையிலே ஃபில்டர் காஃபியும் ஐஸ்கிரீமும் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஃபில்டர் காஃபி பிடிச்சவங்களுக்கு உண்மையில நல்லா தான் இருக்கும் டேஸ்ட். லிட்டரலா காஃபியே ஐஸ்கிரீம்ல சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. அதனால உண்மையில நல்லா இருக்கு. அதனால பேங்க்ல வந்தீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் டைம் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் ஃபார் ட்ரைக்கு கண்டிப்பா பண்ணலாம். முக்கியமான குறிப்பு ஒன்று சொல்ல மாட்டேன். இது வந்து ஜேபி நகர் 3rd ஃபேஸ்ல 3rd cross ஸ்ட்ரீட்ல கரெக்டா இருக்கு. பக்கத்துல பாத்தீங்கன்னா பார்க்கு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2-3 கடைங்கள்லாம் இருக்கும். இங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால பெங்களூர் இருந்தீங்கன்னா ஜேபி நகர் இந்த மாதிரி பக்கத்து ஏரியாவில் இருந்தீங்கன்னா இல்லை தூரமாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கூட வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை தானே, கண்டிப்பாக பண்ணலாம். Six and a half hours later. சூப்பராக இருக்கு. ஓகே, இந்த பார்வையா இருக்கு. சுகர் ரேட் எல்லாமே வர நல்லா இருந்துச்சு. பட் பாசுந்தி அண்ட் ரசமலை பயமா இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா டேஸ்ட் பண்ணுறோம். ட்ரை பண்ணிங்க. இருக்கு பாசுந்தினா அதுல என்னென்ன போட்டிருக்காங்க சொல்லு. முக்கால்வாசி இந்த இது இருக்குங்க பால்கோவா ரொம்ப கட்டியாக இல்லாமல் எப்படி சொல்கிறது, ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி கூட இந்த பாதாம் நிறைய போட்டுருக்காங்க. சீரியஸாக பாதாம் செஞ்சு சாப்பிட போட்டுருங்க. இது வந்து பவுடர் மாதிரி போட்டுருக்காங்க. நினைக்கிறேன் டேஸ்ட் சீரியஸாக வந்து இதுவும் 50 rupees தான், இதுவும் 50 rupees தான். 50 rupeesக்கு கடை நான் ஆல்ரெடி வீடியோ காமிச்சிருக்கேன். இந்த கடைக்கு 50 rupeesன்றது பெரிய நைஸ். பிகாஸ் வெளியே போனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70 கண்டிப்பாக கிடைக்கும். இன்னி கூட கிடைக்கும். ஏன்னா காலைல சாப்பிட்டா அதை ஐஸ்கிரீம் 75 rupees ஆக்சுவலி. இந்த 50 rupeesக்கு இந்த அமௌண்ட் கொடுக்குறது நல்லா இருக்கு. அண்ட் தென்
அங்கே ஜேபி நகரில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கடை பேர் லிஸ்ட் சொல்லிடலாம். ஓகே, ஸ்வீட் மாஸ்டர் இந்த கடை பேர். ஜேபி நகர் 6 ஃபேஸில் இருக்குது இது. ஸோ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சு வெற்றிகரமாக நானும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாரத்தை பஸ் ஏற்றி விட்டுட்டு கிளம்பிட்டான். ஸோ நானும் கிளம்பிட்டேன் என்னோட ரூமுக்கு. ஒரு நாள் கழிச்சு என் ஃப்ரெண்ட் கூட வந்து ஆக்சுவலி சுற்றிருக்கேன் வீக்கெண்டில். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சென்னையில் சுற்றிட்டு இருந்தனால தான் இப்போ இங்கே பெங்களூர்ல சுற்றிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இன்னும் மாறல. நானே தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். இங்கே வந்தும் சென்னையில் நான் தான் ஓட்டிகிட்டு இருப்பேன். ஸோ அதனால் அது கொஞ்சம் ஜாலியாக தான் போச்சு. வீக்கெண்ட் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கேன் இல்லையா. ஸோ நல்ல ஒரு வீக்கெண்ட் டைம் ஸ்பெண்ட். அப்படியே இப்போ நான் ரூம் போயிட்டு நாளைக்கு ஆஃபீஸ்க்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் என் லேப்டாப் சார்ஜ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தூங்க போயிடுவேன். So much later that the old narrator got tired of waiting and they had to hire a new one. ஸோ நான் ரூமுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு, தூங்க போகிறேன். ஸோ எவ்வளோ நேரம் என்னுடைய vlog பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.